தாயின் மீது சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை பசுவின் மீது சொல்லுகிறார் என்றால் தாயினும் மேலானது பசு, ரெண்டாவது தாய் பசு. அதை போய் கொன்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே, அந்த கரியை தின்று வாழ்வதை விட நீ செத்து தொலையே என்று சொல்கிறேன். இதை ஒரு உயர்நீதிமன்றம் அறிவோடு பசுக்களை கொல்லக்கூடாது, கன்றுக்குட்டிகளை கொல்லக்கூடாது என்று தடை விதிக்குமானால் இந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பசுவை கொல்லலாம் என்பதற்கு அனுமதி பெறப் போகிறாராம் விஜய். இந்த நாட்டில் எவனும் இதற்கு சட்டம் போடுவது தேவையில்லை. இது இந்து மதத்தினுடைய கொள்கை இல்லை. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. முட்டாள்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம், இந்து மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது. நீ பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டாம் என்று சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் 4000 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் அழிந்துவிடும், 80 ஏரிகள் அழிந்துவிடும், 28 கிராமங்கள் அழிந்துவிடும், அங்கே உள்ள மக்களின் வீடுகள் அழிந்துவிடும். இவன் தான் உனக்கு ஆளா? இவர்கள் எல்லாருக்கும் பதவிகளை கொடுத்து மந்திரி சபை கூட்டங்களுக்கு இந்த முட்டாள்களை எல்லாம் வர வைத்து ரகசிய காப்பு பிரமாணம் செய்திருக்கிறோம் என்ற அறிவே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் நடந்து கொண்டால், ஆகவே நான் சொல்கிறேன், வெறும் 4 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்றால் 47 பேரை வைத்துக் கொண்டு வர முடியாது என்றில்லை. ஒரே கேள்விதான் கேட்கிறேன், ஏவாவேலுவின் மீது ஏவப்படுகின்ற சட்டம் ஏன் விஜயபாஸ்கரின் மீது ஏவப்படவில்லை? செந்தில் பாலாஜியின் மீது ஏவப்படுகின்ற சட்டம் ஏன் வேலுமணியின் மீது ஏவப்படவில்லை? சிவி சண்முகத்தின் மீது ஏவப்படவில்லை? அந்த அம்மாவினுடைய பணம் 25 பேர் வரையிலும் தான் பாய்ந்ததே தவிர அதற்கு மேல் அந்த லாட்டரி சீட்டுக்கார பெண்மணியினுடைய பணம் பாய முடியவில்லை. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி, தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழகருப்பை அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பேசப்படுற விஷயம், 9 பேர் அதிமுகல புதிய பொறுப்புகள் கொடுத்திருந்தாங்க. பல்வேறு ஆலோசனைகள் நடத்திட்டே இருந்துச்சு. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன் அப்படின்னு 9 பேர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்குறாங்க தலைமைக்கு. எங்களுக்கு எந்த பொறுப்பு வேணாம், நீங்க கொடுத்த பொறுப்புகள் எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க ஒரு உறுப்பினரா மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கடிதம் மூலியமா சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு உறுப்பினராக இருப்பார்கள். அவர்கள் தாவேக்காவுக்கு போவதற்கு காலை தூக்கியவர்கள். ஆகவே அதற்குரிய நேரம் வரவில்லை என்று காத்திருக்கிறார்கள். அவருடைய பேரங்கள் முடிய வேண்டும், ஒப்பந்தங்கள் ஏற்பட வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் போவார்கள். ஒரு முறை விஜயோடு நேரடியாக அவர்கள் பேரம் பேசியவர்கள் தான் 25 பேரும். இந்த இப்பொழுது சொல்லப்படுகின்ற 9 பேர், இன்னும் ஒரு 16 பேர் எல்லாருமாக சேர்ந்து இந்த லாட்டரி சீட்டுக்கார பெண்மணியினுடைய பணம் அதற்கு பெரிய அளவுக்கு புழங்கியது. மருமகன் இங்கே மந்திரியாக இருக்கிறார், லாட்டரி சீட்டு, அங்கே மாமியார் அதிமுகவை, 2 பேரும் கூட்டி சேர்ந்து அதிமுகவை பிளப்பது. ஏனென்றால் திமுகவை பிளப்பதை விட அதிமுகவை பிளப்பது எளிது என்று கருதினார்கள். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே இவர்கள் அந்த பதவி கொடுப்பார்கள் என்று முதலில் எதிர்பார்த்தார்கள். மந்திரியாக இருந்தவர்களுக்கு மந்திரியாக ஆக்குவது, அதற்காக ஒரு 32 பேரை இவர்கள் கூட்டிக் கொண்டு போயிருந்தால் தனி கட்சியாக அமைந்து பிறகு அவர்கள் அப்படியே அதிமுகவில் சேர்ந்து கொண்டாலும் பதவி பறி போயிருக்காது. 32 பேர் என்பது 2/3 பங்கு சட்டப்படி செல்லும். அதைத்தான் அவர்கள் முயன்றார்கள். அந்த அம்மாவினுடைய பணம் 25 பேர் வரையிலும் தான் பாய்ந்ததே தவிர அதற்கு மேல் அந்த லாட்டரி சீட்டுக்கார பெண்மணியினுடைய பணம் பாய முடியவில்லை. ஆகவே அதற்கு பிறகு இது 2 கட்டான நிலையில் முதலில் தங்களுடைய தேவைக்கு சட்டமன்றத்தில் தங்களுக்கு நம்பிக்கை தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள். இந்த 25 பேரையும் கூடுதலாக வாக்களிக்க வைத்து தேவைக்கு மேல் தங்களுடைய அரசுக்கு நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மக்களுக்கு காட்டி கொண்டார்கள். இதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்களை நேற்று போய் பார்த்தார். மகா அயோக்கியர்கள் என்று கடைஞ்செடுத்த அயோக்கியர்கள் திமுகவில் இருக்கிறார்கள், அதிமுகவில் இருக்கிறார்கள். இந்த அதிமுகவில் இருக்கிற கடைஞ்செடுத்த அயோக்கியர்கள் தான் இப்பொழுது அங்கே போகின்றவர்கள். அவர்கள் பூராவும் மந்திரியாக இருந்தவர்கள். எவன் கொள்ளையடிக்காதவன், எவன் மீது வழக்கில்லை. இவன் போவதற்கு காரணம் நான் சொல்கிறேன். இனிமேல் போய் அங்கே மந்திரி பதவி பெற முடியாது, அது அரங்கு நிறைந்து விட்டது. அதனாலே இனிமேல் நீ போக வேண்டும், எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்து விட்டு நீ போய் மறுபடியும் திரும்ப நீயே வர முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால் ஒன்றே ஒன்று தான். வேலுமணி போன்றவர்கள் திமுக ஆட்சியில் தங்கள் மீது நடவடிக்கை வரக்கூடாது என்பதற்காக பெருமளவு செலவழித்தவர்கள். தனக்கு தன் மீது வழக்கு போடப்பட்டது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில்.
வேலுமணி போன்றவர்கள் மீது, வேலுமணி, நம்முடைய விஜயபாஸ்கர் இவர்களின் மீதெல்லாம் திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே போடப்பட்ட வழக்குகள். அவர்கள் முதலில் நாயை ஏவுவார்கள், உசுப்பி விடுவார்கள், பிறகு அவன் கத்திய பிறகு இழுத்து கொள்வார்கள். அங்கிருந்து மாற வேண்டியதெல்லாம் கைமாற வேண்டியதெல்லாம் கைமாறும். ஆக திமுக அரசையே பணம் கொடுத்து தன்னை கட்டி வைத்தவர்கள் இவர்களெல்லாம். இப்பொழுது ஆட்சி மாறிவிட்டது, மீண்டும் அந்த வழக்குகள் உயிர் பெற்றுவிடும். இந்த வழக்குகளுக்கு இப்படியே 20 ஆண்டு 25 ஆண்டுகள் இப்படியே ஒவ்வொரு ஆட்சியிலும் பணம் கொடுத்து அது செய்து ஒரு பகுதியை தானே கொடுக்குறார்கள். இதில் என்ன, ஒரு 4 முடி உதிர்ந்தால் என்ன மொட்டையாக ஆகிவிடும், ஒன்றும் ஆகாது. ஆகவே இதை செய்வதற்காகத்தான் அவர்கள் அங்கே போகிறார்கள். இந்த பேரத்திற்கு விஜய் உடன்படுகிறார் என்பதுதான் அசிங்கம். ஆனா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு அவங்க வழக்குகள் எல்லாம் நிர்பந்தம்லாம் கிடையாது, அந்த வழக்குகள் தொடரும். நிர்மல்குமார், நான் சொல்லுகிறேன், தப்பானவனெல்லாம் எதற்கு உன்னுடைய கட்சியில சேர்க்கிறாய்? ஏன் இந்த விஜயபாஸ்கருக்கு 10,000 பேரை கூட்டி கொண்டு வர, 10,000 பேரை கூட்டி கொண்டு வருவதற்கு கூலிக்கு ஆள் கிடைக்காதா? எப்பொழுதும் எப்படி கூட்டங்கள் நடக்கின்றன, எப்படி ஊர்வலங்கள் நடக்கின்றன, 300 ரூபாய் குவார்ட்டர், ஒரு பிரியாணி. என்ன அவர்கள் என்ன நினைப்பார்கள், மண் வெட்டுவதற்கு பதிலாக போய் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு குவார்ட்டரோடு வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லி மகிழ்வாக இது ஒரு கூலி வேலை போல நடைபெறுகிறது தமிழ்நாட்டு அரசியலில். இது நான் இளைஞனாக இருந்த காலத்தில் இல்லை, தொண்டர்கள் தான் வருவார்கள், தொண்டர்கள் அல்லாதவர்கள் வரமாட்டார்கள். தொண்டர்களுக்கு பணம் கொடுக்கின்ற பழக்கம் கிடையாது. நாம் நீண்ட தூரம் போனால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி செய்து கொடுப்போமே தவிர, மாநாடுகளுக்கு போனால் பேருந்துகளை ஏற்பாடு பண்ணி கொடுப்போமே தவிர, பேருந்துகளும் கூட நாங்களெல்லாம் பேருந்து முதலாளிகளிடமே போய், ஐயா காமராஜ் மாநாடு நடத்துகிறார் மதுரையிலே, பேருந்து தாருங்கள் என்றால் அவருடைய ஸ்பேர் பஸ்ஸை தருவார்கள். அப்புறம் டீசலுக்கு ஒரு ஆளை படிப்போம். இப்படித்தான் பணம் திரட்டி நன்கொடைகள் வாங்கி அப்படித்தான் கட்சி நடத்துவது வழக்கம். இப்பொழுது நன்கொடைகளெல்லாம் வாங்குவதில்லை, எல்லாம் இன்னன்னதுக்கு இன்னன்னது என்று அடித்து கொள்ளை அடித்து கோடிக்கணக்கில் அடிக்கிற காரணத்தினால் எல்லாருக்கும் பேரம் பேச முடிகிறது. அதனாலே இப்பொழுது அதிமுகவிலிருந்து போகின்றவர்களுடைய ஒரே நோக்கம், விஜயபாஸ்கர் ஒரு 10,000 பேரை 50-300 பேருந்துகளில் கூட்டிக் கொண்டு வர போகிறார். கூப்பிட முடியும். இன்னும் 600 பேருந்துகளிலும் அவரால் அழைத்து கொண்டு வர முடியும். ஆனால் மக்கள் நம்ப போவதில்லை. பிரம்மாண்டமா விழா நடத்த போறாரு, இணைப்பு விழாவே. ஆமாம், எல்லாம் கூலிக்கு ஆள் பிடிப்பதற்கு யாரிடமெல்லாம் பணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாக்களை நடத்த முடியும். இதுல ஒன்றும் பெரிய அதிசயம், தலைமை சரியில்லை, எடப்பாடி அவர்களுடைய முடிவு. அடுத்து சொல்றேன், அந்த இதை காட்டி இவர் உள்ளே நுழைகிறார், இதற்கு விஜய் இவரை சேர்த்துக் கொள்கிறார். நான் கேட்கிறேன், அதாவது செந்தில் பாலாஜிக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் என்ன வேறுபாடு? செந்தில் பாலாஜிகளும் ஏவா வேலுக்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் 2 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களா? முதல்ல சொல்ல வேண்டும்ல. நீ ஓநாய்களில் வேறுபாடு என்ன? எல்லா ஓநாயும் ஒரு தன்மையானவை தான். ஆகவே இவர்களெல்லாம் ஏவா வேலுவை கைது செய், துரைமுருகனை கைது செய், செந்தில் பாலாஜியை கைது செய், எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து புழல் சிறையில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கட்டி இவர்கள் மொத்த திமுகவையும் கொண்டு போய் வை. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கின்றவர்களையும் கொண்டு போய் வை. இந்த ஆட்களெல்லாம் அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான். ஒரே கேள்விதான் கேட்கிறேன், ஏவா வேலுவின் மீது ஏவப்படுகின்ற சட்டம் ஏன் விஜயபாஸ்கரின் மீது ஏவப்படவில்லை? செந்தில் பாலாஜியின் மீது ஏவப்படுகின்ற சட்டம் ஏன் வேலுமணியின் மீது ஏவப்படவில்லை? சிவி சண்முகத்தின் மீது ஏவப்படவில்லை? அந்த கரூர் விஜயபாஸ்கரின் மீது ஏன் ஏவப்படவில்லை? தங்கமணியின் மீது தங்கமணி செய்யாத நிலக்கரி ஊழல் என்ன இருக்கிறது? மின்சாரத்துறையே நிலக்கரியை, தரக்குறைவான நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து வாங்கி தரம் கூடிய நிலக்கரியாக கணக்கெழுதிய பெருமைகளெல்லாம் உரியவர் தானே அந்த தங்கமணி. இவர்களெல்லாம் மிரட்டுகிறார்கள். இந்த இவர் திண்டுக்கல்காரர் வரையிலும், நத்தம் விஸ்வநாதன், அவ்வளோ பேர் மிரட்டுகிறார்கள் எடப்பாடியை. நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரின் பேரிலே வந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள கட்டுமானம் உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சியை பாதுகாப்பாக வைத்து கொண்டால் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை இவ்வளவு கொள்ளையடிக்க விட்டுவிட்டு இந்த கொள்ளை பணத்தை வைத்து கொண்டு நீங்கள் கட்சி நடத்துவதை, வாக்கு பெறுவதை எப்பொழுது அந்த கட்சி அனுமதித்ததோ அப்பொழுது அதற்குரிய தண்டனையை இப்பொழுது நீங்கள் தருகிறீர்கள். அந்த கட்சி அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நான் சொல்லுகிறேன், எடப்பாடி அதாவது ஒரு கட்சியை கொண்டு போய் தாவேகாவோடு இணைப்போம், தாவேகாவுக்கு நாம் 47 பேரும் நாம் ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுத்து மந்திரி பதவிகளை பெற்றுக்கொள்வோம் என்றால் ஒரு கட்சியாக, ஒரு துணை கட்சியாக போய்விடும் அதிமுக.
ஒரு தனி கட்சியாக மாற்று கட்சியாக இருந்த ஒரு கட்சி துணை கட்சியாக போய்விடும் என்று அந்த தலைவன் கவலைப்படுவான். ஆகவே அந்த கட்சியை இதே போல வடிவமைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பான். தொண்டர்கள் அப்படியே இருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல நிற்கிற கட்சி பரவாயில்லையா? அது பரவாயில்லையா? 3ஆம் இடம் முதலிடமாக மாறும். எத்தனையோ தரம் இதெல்லாம் நடக்கும். 3வது இடம் 2வது இடமாக மாறும். கருணாநிதி திண்டுக்கல் தேர்தலில் 3வது இடத்துக்கு வந்தார். எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று பெரிய வெற்றி பெற்ற போது 3வது இடத்திற்கு வந்த கருணாநிதி மறுபடியும் முதலிடத்திற்கு வரவில்லையா? ஆகவே நான் சொல்கிறேன், வெறும் 4 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்றால் 47 பேரை வைத்துக் கொண்டு வர முடியாது என்றில்லை. ஆனால் இந்த கழிசடைகள் எல்லாம் போகட்டும் என்று சொல்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு, துரோகிகள்லாம் போகட்டும், கட்சியில அந்த தொண்டன் மகிழ்ச்சி அடையறாங்கிறாரு எடப்பாடி. புதிய மனிதர்கள் இவர்கள் எப்பொழுதும் வழியை மறித்து கொண்டிருந்தவர்கள். இவர்களை தவிர வேறு யாரும் எம்எல்ஏ ஆக முடியாது, இவர்களை தவிர யாரும் மந்திரி ஆக முடியாது. இப்படிப்பட்ட நிலை இருந்தது. இவர்களெல்லாம் போய் விடுகிறார்கள். அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் வரட்டும். இந்த கட்சி இன்னொரு 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வருவதற்கு காத்திருக்கும் என்றால் காத்திருக்கட்டும். புதிய நிலைப்பாடுகளை எடப்பாடி எடுக்கட்டும். நான் சொல்லுகிறேன், அதாவது ஒரு கட்டம் 50 ஆண்டுகள் ஒரு அரசியல் நடந்து விட்டது. அதாவது ஆட்சியில் இருக்கிற போது பணத்தை திரட்டி கொண்டால்தான் மறுபடியும் தேர்தலை சந்திப்பதற்கு முடியும் என்கின்ற அரசியல் போக்கடிக்கப்பட்டு விட்டது. இதை மக்கள் போக்கடித்தார்கள். விஜய் நினைத்து கொண்டிருக்கிறார், நாம் வெற்றி பெற்று விட்டோம், அந்த வெற்றிக்கு நம்முடைய தோற்றம், நம்முடைய அரசியல் தோற்றம், இமேஜ் காரணம் என்று நினைக்கிறார். இவரின் மீது ஆட்சி திணிக்கப்பட்டது. அந்த முட்டாள் ஆரோக்கியசாமி நினைக்கிறான், நாம் தான் இதற்கு வியூகம் வகுத்து கொடுத்தோம் என்று. எல்லாம் உண்மையே கிடையாது. இப்போ இவர்களெல்லாம் மந்திரி சபை கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். விஜய் எங்கே போய் நிற்க போகிறார் என்று விஜய்க்கு தெற்கும் தெரியவில்லை, வடக்கும் தெரியவில்லை. கிருஷ்ணா ரெட்டியும் இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் எந்த பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாமல் இவர்கள் மந்திரி சபை கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்று இப்பொழுது புகார் நீதிமன்றத்திற்கு போக இருக்கிறது. அது ரகசிய காப்பு திட்டத்திற்கு உட்பட்ட அந்த பதவி. அதிலே ரகசியங்கள் இவர்களோடு பகிரப்படுமானால் மந்திரி சபை கூட்டத்திற்கு மந்திரி சபை அல்லாதவன் போகவே முடியாது. இதுபோல முட்டாள்தனங்கள் நடப்பதற்கு காரணம் இவருக்கு எதுவும் தெரியாது. இவர் யாரையெல்லாம் போடுகிறார்? அரசியல் ஆலோசகராக சினிமாவுக்கு கால் ஷீட் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள் 15 வருடம். அவருக்கு நடிகைகள் வீடு தெரியும், நடிகர்கள் வீடு தெரியும், தயாரிப்பாளர்கள் வீடுகள் தெரியும், அவர்களோடு பேரம் பேச தெரியும், இவருக்கு சம்பளம் பேச தெரியும், வேறு என்னென்ன சலுகைகள் படம் வெளியீட்டின் போது பெறப்பட வேண்டும் என்பது பேச தெரியும். இதை செய்த ஒருவன் இப்பொழுது டில்லி அரசியல் வரையிலும் இவனுடைய ஆலோசனையின்படி நடக்கப் போகிறது என்று சொன்னால், இன்னும் ஒரு ஆள் தான் அவர் போடவில்லை. டச்சப் உமன் ஒருத்தி இருந்திருப்பா. அவருக்கு மேக்கப்புக்கு உதவியாக டச்சப் உமன் இருப்பார். போட வேண்டியதானே, போடு. இந்த பதவிகள் அவ்வளவு மலிவாகிவிட்டன, அவ்வளவு கேவலமாகி ஆகிவிட்டன. நான் சொல்லுகிறேன், நீ ஊழலற்ற ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன். இதை சொல்வதற்கே இந்த நாட்டில் நாதி இல்லை. ஆகவே அதை செய்கின்ற போது ஊழலற்ற ஆட்சியை நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு விஜயபாஸ்கரை வைத்துக் கொள்ளக்கூடாது, வேலுமணியை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஊழலற்ற ஆட்சி என்றால் ஏவா வேலு வைத்துக் கொள்ள மாட்டாயே, செந்தில் பாலாஜியை வைத்துக் கொள்ள மாட்டாயே, அப்படியானால் இவர்களை எப்படி வைத்துக் கொள்வா என்று கேட்கிறேன். அவர்களுக்கு இவர்கள் எந்த விதத்தில் குறைவானவர்கள் என்று சொல். ஆக உன்னுடைய அரசியல் என்பது உன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவனெல்லாம் உதவியாக இருக்கிறனானோ அவனுடைய ஊழல்களெல்லாம் மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பு சீட்டு அவர்களுக்கு வழங்கி விடுவார். அவர்கள் பாவ மன்னிப்பு மண்டியிட்டு கேட்பார்கள், இவர் பாவ மன்னிப்பு சீட்டு வழங்கி விடுவார், ரட்சகர். ஆகவே வழங்கி விடுவார். ஆனால் அவர்களுக்கு வழங்க மாட்டார். ஏனென்றால் அவர்களெல்லாம் சாத்தானின் வடிவங்கள், இவர்களெல்லாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசியல் நடத்தினால் எப்படி விளங்கும் என்று கேட்கிறேன் நான். உன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள சில ஓநாய்கள் அனுமதிக்கப்படுவார்கள், உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக சில ஓநாய்கள் தண்டிக்கப்படுவார்கள், எதிரானவர்கள் என்று அரசியல் நடத்தினால் அதில் என்ன நேர்மை இருக்கிறது? காலப்போக்கில் மக்களிடம் நீ நம்பிக்கையை இழந்து விடுவாய், நம்பகத்தன்மையை இழந்து விடுவாய், நினைத்து கொண்டிருக்கிறாயே தவிர எல்லாம் தப்பாக இருக்கிறது. ஒரு கர்நாடகத்துக்காரனை கொண்டு வந்து டில்லி பிரதிநிதியாக போட்டால் மேகதாது திட்டத்திற்கு எப்படி அவன் எதிர்த்து பேசுவான்? கேட்டால் அவன் பிறப்பிலே தெலுங்கன் என்று சொல்கிறாய். தெலுங்கனாக இருந்தாலும் அவன் கர்நாடகத்தில் தொழில் செய்கின்றவன். கர்நாடக அரசுக்கு எதிராக எப்படி பேசுவான்? மேகதாதுவுக்கு எதிராக பேசிவிட்டு அங்கே எப்படி தொழில் செய்வான்? உனக்கு வேறு தமிழனே கிடைக்கவில்லையா? இன்னும் டச்சப் உமன், மேக்கப் உமன், கால் ஷீட் பார்க்கிறவன், தெருவிலே திரிகிறவன், உனக்கு செருப்பு எடுத்து காலுக்கு போட்டு விடுகிறவன், இவன் தான் உனக்கு ஆளா? இவர்கள் எல்லாருக்கும் பதவிகளை கொடுத்து
மந்திரி சபை கூட்டங்களுக்கு இந்த முட்டாள்களை எல்லாம் வர வைத்து ரகசிய காப்பு பிரமாணம் செய்திருக்கிறோம் என்ற அறிவே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் நடந்து கொண்டால் ஊர் சிரிக்காதா என்று கேட்கிறேன் நான். நீ சொல்லுகின்ற ஊழலற்ற ஆட்சியை நான் வரவேற்கிறேன். இதை சொல்வதற்கே இந்த நாட்டில் 50 ஆண்டுகளாக ஆள் இல்லை என்று நான் வரவேற்கிறேன். என்ன, நீ பரந்தூர் விமான நிலையத்தை வேண்டாம் என்று சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் 4000 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் அழிந்துவிடும், 80 ஏரிகள் அழிந்துவிடும், 28 கிராமங்கள் அழிந்துவிடும், அங்கே உள்ள மக்களின் வீடுகள் அழிந்துவிடும். ஏதாவது ஒரு கரட்டு நிலத்தில் போய் இந்த விமான நிலையத்தை கட்டு. இப்பொழுது பன்னாட்டு விமான நிலையம் இன்னும் 2 ஆண்டுகள் சுணங்கி வருவதனாலே அந்த நாட்டுக்கு ஒரு பாதகமும் ஏற்படாது. எங்கே நிலங்கள், வறண்ட நிலங்கள் தமிழ்நாட்டில் இல்லையா, அங்கே கொண்டு போய் கட்டு. இது நஞ்சை நிலம். 1000 ஆண்டுகளாக இதற்கு நீர்ப்பாசன வசதிகளையும் 80 ஏரிகளையும் நிரப்புவதற்கான வாய்க்கால்களையும் அமைப்பதற்கு 1000 ஆண்டுகள் மன்னர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீ ஒரு நொடியில் அழித்து விட்டு போனால், இந்த ஸ்டாலின் அதை சுற்றி ஏராளமான இடங்களை முன்னாலேயே வாங்கி வைத்து கொண்டு அந்த விமான நிலையத்தை கொண்டு வருவது என்று திட்டம் போட்டார். இதைத்தான் அவர் செய்தார். வாழ்நாள் முழுவதும் இதற்குத்தான் அவர்கள் யோசித்தார்கள். இரவெல்லாம் அதை யோசிப்பார்கள், பகலெல்லாம் எப்படி மற்றவனை அமுக்குவது, மாற்றுக் கட்சி இதுதான் அவர்களுடைய அரசியல். ஆக அதை நீ நீக்கியது சரியானது. ஆனால் உனக்கு தெரியவில்லை பசுவதை சட்டம். பசுவதை செய்யக்கூடாது என்று சொன்னால் பசுவதை செய்வதை உயர்நீதிமன்றம் எப்படி தடை செய்யலாம்? பசுவை கொல்லக்கூடாது என்பது நியாயமானது. இந்த நாட்டில் எவனும் இதற்கு சட்டம் போடுவதற்கு தேவையில்லை. இது இந்து மதத்தினுடைய கொள்கை இல்லை. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. முட்டாள்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம் இந்து மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது என்று. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த சொல் வழங்கப்படவே இல்லை. 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் தேசிய போராட்டத்தில் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு திலகர் போன்றவர்கள், அரவிந்த கோஷ் போன்றவர்களெல்லாம் இந்த இந்து என்ற சொல்லை பயன்படுத்தி இந்து மக்கள் என்று எல்லாரையும் கொஞ்சம் வேறுபாடு உள்ள மதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்துக்களாக ஆக்கிவிட்டால் இந்திய தேசியத்தை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த தேசியம் உடைபட்டு பாகிஸ்தானாக, வங்கதேசமாக பிரிந்து போனதற்கே இந்த இந்து தேசியத்தை முன்வைத்தது தான் காரணம். ஆக நீ நினைத்ததற்கு எதிர்விளைவு ஏற்பட்டது. இப்பொழுது இந்த இந்துத்துவாவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், நான் இந்து இல்லை, நான் இந்துவே இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, முன்னோர் வழிபாடு இருக்கிறது, குலதெய்வ வழிபாடு இருக்கிறது. இவை தான் எங்களுடைய சமயங்களே தவிர இங்கே இருக்கிற தில்லை கூத்தனும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையானும் தான் தமிழர்களுடைய கடவுளே தவிர, முருகன் தான் தமிழர்களுடைய கடவுளே தவிர, சனாதன தர்மம் எங்களுடைய தர்மம் இல்லை, வேதம் எங்களுடைய மதம் இல்லை. எனக்கு அவர்களை எதிர்ப்பது நோக்கமில்லை. நீ வேத மதத்தை கடைப்பிடி, நாங்கள் சைவ சமயத்தை கடைப்பிடிக்கிறோம். நாம் 2 பேரும் தமிழ் சமயங்கள் மற்றும் தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று போட்டுக்கொண்டு அரசாங்கம் நடத்துவோம். உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம். முஸ்லீமோடும் கிறிஸ்துவனோடும் எப்படி எனக்கு சண்டை இல்லையோ அதுபோல் பிராமணனோடும் எனக்கு சண்டை தேவையில்லை. நீ கடைப்பிடிக்க வேண்டிய வேத மதம் ஆதிசங்கரர் சொன்னது, நான் கடைப்பிடிக்க வேண்டிய சைவ மதம் திருமூலரால் உருவாக்கப்பட்டது. புரிகிறதா? அதனாலே இந்த சண்டை வெட்டி சண்டை நடக்கிறது. என்னை நீ இந்துவாக ஆக்கினால் என் தலையில் சமஸ்கிருதம் உட்காரும், என் தலையில் உன்னுடைய தர்மம் உட்காரும். நீ மாலையில் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் செய்வதை பற்றி எனக்கு தடையில்லை. வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று நான் திருவாசகத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதிலேயும் ஒன்றும் இல்லை. இதை விட்டு இந்துத்துவாக்காரன் தான் பசுவதையை தடுக்கிறான் என்று சொல்வது சரியானதில்லை. அவனும் பிராமணனும் எதிர்க்கிறான், நாமும் எதிர்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த விஜய்க்கு திருக்குறள் எல்லாம் படித்து பழக்கமில்லை, ஒன்றும் படித்து பழக்கமில்லை. ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர் தான் படிக்க வேண்டும், இல்லாவிட்டால் படித்தவன் சொல்வதை கேட்க வேண்டும். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இழிவந்ததில் என்று திருக்குறள் சொல்கிறது. திருக்குறள் பசுவை காப்பாற்றுகிறது. ஆவிற்கு தண்ணீர் தாகம் என்று சொல்லி ஒருவரிடம் போய் இறந்து தண்ணீரை கேட்டு அந்த பசுவுக்கு வைத்து அந்த பசுவை காப்பதை விட அந்த பசு இறந்து போகட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இன்னொருவரிடம் போய் நிற்பது, இறந்து பேசுவது, அதுக்கு எதை உவமையாக சொல்கிறார்? தாய்க்கு என்று சொல்லலாம் இல்லையா? தாய்க்கு தண்ணீர் வேண்டும் என்றாலும் இறந்து பெறுவது தேவையில்லாதது என்று சொல்லலாம். தாயை விட பெரிதாக பசுவை மதிக்கிறார் வள்ளுவர். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழிவந்ததில்லை என்று சொல்லுகிறார். அதை விட நாக்குக்கு இழிவு எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். தாயின் மீது சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை பசுவின் மீது சொல்லுகிறார் என்றால் தாயினும் மேலானது பசு. 2வது தாய் பசு.
பால் கொடுக்கிற இந்த தாய் தவறி போய்விட்டால், அவளால் கொடுக்க இயலாத நிலை ஏற்படுமானால் பசு அந்த பால் தேவையை நிறைவு செய்கிறது. ஆகவே 2வது தாய். அதை போய் கொன்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே, அந்த கரியை தின்று வாழ்வதை விட நீ செத்து தொலையே என்று சொல்கிறேன். இது என்ன நியாயம்? இதை ஒரு உயர்நீதிமன்றம் அறிவோடு பசுக்களை கொல்லக்கூடாது, கன்றுக்குட்டிகளை கொல்லக்கூடாது என்று தடை விதிக்குமானால், இந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பசுவை கொல்லலாம் என்பதற்கு அனுமதி பெறப் போகிறாராம் விஜய். இன்றைக்கு செய்தித்தாளில் அரசு அறிவித்திருக்கிறது. அது என்ன, பசுவை கொள்வதில் என்ன உனக்கு இன்பம் இருக்கிறது? மற்ற விலங்குகளும் பசுவும் ஒன்றல்ல, தாயும் மற்றவர்களும் ஒன்றல்ல. தாய் எப்படி சிறப்பிக்கப்படுகிறாளோ அதுபோல தாய்க்கு நிகராக பசு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளுவரால். கண்ணகியிடம் கேட்டார்கள், யாரையெல்லாம் மதுரையை எரி என்று கட்டளையிட்டாள் கண்ணகி? தெய்வத்திற்கு கட்டளையிட்டாள். தெய்வம் ஏவல் கேட்டது கண்ணகியிடம், எரி என்று சொன்னாள். யாருக்கு விலக்கு என்று தெய்வம் கேட்டது? முதலில் பசு என்று சொன்னாள். பசு, பத்தினி பெண்டில், பார்ப்பார், சிறார், முதியோர் இவர்களை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க, தீயோர்களின் பக்கம் தீ சேர்வதாக என்று சொன்னாள். எடுத்தோடனே பசுவை சொல்கிறார். இது தமிழனுடைய பண்பாடு, 2000 ஆண்டு பண்பாடு. மனிதனாக இருக்கின்ற எந்த மனிதனுக்கும் பசுவும் தாயும் சிறப்பாக ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன். இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தில் போய் பசுவை கொள்வதற்கு அனுமதி கேட்கிறது. இது என்ன அரசு? இதற்கு இந்துத்துவா காரணம். இந்துத்துவாக்காரனுக்கும் இந்த கொள்கை இருக்கிறது என்று வேணுமானால் வைத்துக்கொள். பிராமணனுக்கும் இந்த கொள்கை இருக்கிறது, எனக்கும் இந்த கொள்கை இருக்கிறது, எங்கள் வள்ளுவருக்கும் அந்த கொள்கை இருக்கிறது. ஆகவே இது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று இந்த மடத்தனமாக போன திமுக அரசு ஒரு சட்டம் போட்டது. ஊரடங்கு சட்டம் போட்டு நீதிபதிகளுடைய கருத்துக்களை மறுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு அது போனது. இப்பொழுது இவரும் போகிறார், முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது கார்த்திகை என்று. முருகன் தான் தமிழ் கடவுள், கார்த்திகை மாதம் முருகனுக்கு உரியது. அதில் தீபம் ஏற்றுவது 2000 ஆண்டு வழக்கம். ஒரு 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அந்த தர்கா 800 ஆண்டுகளாக இருக்கிறதே, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாகத்தான் நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய தர்கா எப்படி முருகனுடைய மலையிலே இருக்கும்? முஸ்லீம்கள் சொல்ல வேண்டும், முருகனுக்கு தீபம் ஏற்றுவதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தடையில்லை, நீங்கள் ஏற்றிவிட்டு அப்படியே பொங்கல், நாங்களும் அந்த பக்கம் ஒதுங்கி நின்று தர்காவுக்குள் இருந்து கொள்கிறோம் என்று சொல்வதில் என்ன பெரிய தடை இருக்கிறது? உனக்கு ஒரு தீங்கு வருகின்ற போது உனக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தால் இது தப்பான சட்டம் என்று சொல்ல நாங்கள் முன் வருகிறோம், ஆனால் எங்களுக்கு தீபம் ஏற்று என்று சொல்ல முஸ்லீம் லீக் முன்வராதா என்று கேட்கிறேன் நான். இதற்கு இந்த கேடுகட்ட அரசு முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை வளர்த்து வச்சு அது மற்ற மதங்கள் எல்லாம் தனக்கு எதிரான மதங்கள் என்பது போல, நாம் சிறுபான்மை என்பது போல அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி, என்ன நம்முடைய நாகூர் ஆண்டவருக்கு என்ன நேர்ந்தது, வேளாங்கண்ணிக்கு என்ன நேர்ந்தது, நம்முடைய தமிழ் மக்கள் அவர்களோடு இணக்கமாக வாழ்கிறவர்கள், அவர்களுடைய கோயிலுக்கு நாம் தான் செல்கிறோம், என்ன தப்பு? ஆனால் முஸ்லீம்கள் தீபம் ஏற்றுவதனால் எங்களுக்கு தடையில்லை என்று சொல்ல ஒரு முஸ்லீம் லீக் கட்சியோ ஒரு முஸ்லீமோ முன்வருவதில்லை. அவர்களுக்கு ஒரு தீங்கு நடக்குமானால் பாபர் மசூதியை இடித்ததற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். எதற்கு இடிக்கிறாய்? பக்கத்திலே ஒரு ராமர் கோயிலை கட்டேன். அவன் ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதியை கட்டினான். ஆகவே அந்த இடத்திலேயே அதை இடித்து விட்டு நாங்கள் கட்டுவோம் என்பது அவர்களின் வாதம். இந்த போக்குகள் நாட்டில் அமைதியை உண்டாக்காது என்பது நம்முடைய கருத்து. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த அரசு ஒரு யோசனையும் இல்லாத அரசு என்பதற்காக சொல்கிறேன். பசுவை கொள்வதற்கு அனுமதி பெற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாராம் விஜய். அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றுவதாக சொன்ன நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டு டெல்லி நீதிமன்றத்திற்கு போவாராம். எல்லாவற்றிலும் இவர்கள் யாருக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்பதை மற்ற மக்கள் உணர வேண்டும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் செய்யறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்வுல மற்றும் ஒரு சந்திப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.